பாஜகவின் கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சூசகமாக தெரிவிக்க அதற்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்குகளை வேறு எங்கோ ஒருவர் போடுவதாகவும் அதிமுகவின் எதிர்காலத்தை நீர்த்து போக செய்ய சாணக்கிய தந்திரம் செய்வதாகவும் பாஜக குறித்து சூசகமாக பேசினார். இதற்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கூட்டல் கணக்கில் நாங்கள் ஏமாற மாட்டோம் என பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், அதிமுகவினர் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். தஞ்சாவூர் அருகே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் அறங்காவலராக நியமிக்கப்பட்டவர் இஸ்லாமியர் அல்ல என தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் கொடுத்துள்ளது. பாபநாசம் அருகே ரெகுநாதபுரம் ராஜகோபால சுவாமி கோயில் அறங்காவலராக நர்கீஸ் கான் என்பவர் நியமிக்கப்பட்டார். பெருமாள் கோயிலுக்கு அறங்காவலராக இஸ்லாமியர் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு விளக்கம் கொடுத்துள்ள தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பகம், நர்கிஸ்கானின் தந்தை பெயர் தங்கராஜ் என்றும் அவர் இஸ்லாமியர் அல்ல, ஓர் இந்துதான் என்றும் கூறியுள்ளது. மிக சிக்கலான நிலையில் பிரசவம் பார்த்த நர்கிஸ்கான் என்ற இஸ்லாமிய மருத்துவருக்கு நன்றிக்கடன் ஆற்றும் விதமாகவே அவரது பெயரை தங்கராஜ் தனது மகனுக்கு வைத்துள்ளதாகவும் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இந்து சமூகத்தில் பிறந்த ஒருவர் தனது மகனுக்கு இஸ்லாமியரின் பெயரை சூட்டிய இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் பண்பாட்டுச் சூழலுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. சென்னை விருகம்பாக்கத்தில் SBI வங்கி காவலாளி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. காவலாளி ரங்கநாதன் நேற்று முன்தினம் பிற்பகலில் வழக்கம் போல பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது உயர் ரக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ATM வாசலில் வண்டியை நிறுத்தியுள்ளனர். பார்க்கிங்கில் நிறுத்துங்கள் என்று கூறியும் இளைஞர்கள் கேட்காததால் இருசக்கர வாகனத்தை காவலாளி தள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் காவலாளி ரங்கநாதனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். புகாரின் பேரில் இளைஞர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் கணக்கில் வராத பணம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரை இடமாற்றம் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. ஹோலி விடுமுறையின் போது யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ பங்களாவில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டது சர்ச்சையானது. இதுகுறித்து யஷ்வந்த் வர்மா இதுவரை விளக்கமளிக்காத நிலையில் அவரை பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலிஜியம் முடிவு செய்துள்ளது. வர்மாவை ராஜினாமா செய்ய சொல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தால் உள் விசாரணை தொடங்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இது நாடாளுமன்றத்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான முதல் படியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. திமுக ஆட்சி அமைத்த 4 ஆண்டுகளில் புதியதாக 3000த்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் பேசிய துணை சபாநாயகர் பிச்சாண்டி, கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட துணை கிராமங்களில் ரேஷன் கடைகள் இல்லாத காரணத்தினால் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கடைகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள துணை கிராமங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், ரேஷன் கடைகளை தொடங்க அரசு வகுத்துள்ள விதிகளின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் பிச்சாண்டியின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மாநிலங்கள் தங்கள் வருவாயை உயர்த்த மாநில வருமான வரி வசூலிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த நேர்காணலில் மாநில அரசுகளுக்கு மது, புகையிலை மற்றும் பெட்ரோல் விற்பனையே முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளதாக தெரிவித்தார். காலப்போக்கில் பெட்ரோலில் கிடைக்கும் வருவாய் குறையக்கூடும் என்பதால் வருவாய் ஆதாரத்தை விரிவுபடுத்துவது அவசியம் என்றார். அதன்படி அமெரிக்காவில் உள்ளதை போன்று மாநில அரசுகளும் வரி வசூலிக்கலாம் என்று ஆலோசனை கூறியுள்ளார். மக்களுக்கு கூடுதல் வரிச்சுமை ஏற்படாத வண்ணம் இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் ரங்கராஜன் தெரிவித்துள்ளார்.
கர்நாடக முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் அனைவரின் சம்பளமும் 2 மடங்கு உயர்த்தப்பட உள்ளது. முதல்வரின் சம்பளம் 75,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாயாக உயரும். அமைச்சர்கள் சம்பளம் 60,000 ரூபாயிலிருந்து 1,25 லட்சம் ரூபாய் வரையிலும், எம்எல்ஏக்கள் சம்பளம் 40,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரையிலும் உயரும். அவைத்தலைவர் மற்றும் மேலவைத் தலைவரின் சம்பளம் 75,000 ரூபாயிலிருந்து 1,25,000 ரூபாயாக உயரும். அவையின் துணைத் தலைவர், மேலவை துணைத் தலைவர் சம்பளம் 60,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாயாக உயரும். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைமை கொறடாக்களின் சம்பளம் 50,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாயாக உயரும். உறுப்பினர்களுக்கான பல்வேறு படித்தொகைகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதேனும் ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்வதாக இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த நேர்காணலில் தாம் மலையாளத்தில் இயக்கிய டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் மற்றும் தமிழில் இயக்கிய துருவ நட்சத்திரம் படங்களை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக துருவ நட்சத்திரம் படத்தில் சந்தித்து வரும் பின்னடைவுகள் மூலமும் தாம் செய்த தவறுகள் மூலமும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாக கௌதம் மேனன் கூறினார். தனது படத்தின் படப்பிடிப்பு தளங்களில் பெண்களே பெரும்பாலானவற்றை நிர்வகிப்பதாக கூறிய அவர், அவர்களே அந்த வேலையை சிறப்பாக செய்வதாகவும் புகழாரம் சூட்டினார். தேனி மாவட்ட மலை கிராமத்தில் இலவம் பஞ்சுக்கு உரிய விலை கிடைக்காததால் இலவம் பஞ்சு விவசாயிகள் வெளியூர்களுக்கு கூலி தொழிலுக்கு சென்றுவிட்டதாக உள்ளூர் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை மலைப்பகுதிகளுக்கு அடிவாரத்தில் கோம்பைத்தோளு கிராமம் அமைந்துள்ளது. இங்கு இலவம் பஞ்சு விவசாயம்தான் பிரதான தொழில். கடந்த ஆண்டு இலவம் பஞ்சு கிலோ 70 ரூபாய் என்ற விலைக்கு பஞ்சு வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோவுக்கு 35 ரூபாய் மட்டுமே கொடுக்க முன்வருகின்றனர். இந்த விலைக்கு விற்றால் லாபம் எதுவும் கிடைக்காது என்பதால் இலவம் பஞ்சு விவசாயிகள் வெளியூர்களுக்கு கூலி வேலைக்கு சென்றுவிட்டனர். இதையடுத்து கோம்பை தொழுவில் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இலவம் மரங்களில் பஞ்சு எடுக்கப்படாமல் காய் வெடித்து பஞ்சு காற்றில் பறந்து வீணாவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டை போல 1 கிலோ 70 ரூபாய்க்கு மேல் இலவம் பஞ்சை வியாபாரிகள் கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசு இலவம் பஞ்சிற்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை விடுக்கின்றனர். வாக்காளர் பட்டியலை குடிமக்களின் பிறப்பு, இறப்பு பதிவேடு தரவு தளத்துடன் இணைக்க இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைக்கும் பணிகள் எளிதாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தில் 2023ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி இந்திய தலைமை பதிவாளரிடம் உள்ள பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடு தரவு தளத்தை வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் அதிகாரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலை பிறப்பு, இறப்பு பதிவேடு தரவு தளத்துடன் இணைத்துவிட்டால் 18 வயதை கடந்த இந்தியர்கள் எளிதாக வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டு விடுவார்கள். உயிரிழந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் பணியும் எளிதாகிவிடும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தாயகத்திற்கு பணம் அனுப்புவது குறித்து விரிவான அறிக்கையை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. 2011இல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தாயகத்திற்கு அனுப்பிய பணத்தின் மதிப்பு $55.6 பில்லியன் இருந்த நிலையில் 2024இல் அது இரட்டிப்பாகி $118.7 பில்லியன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு வேலை தேடி சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 1990இல் 66 லட்சமாக இருந்ததாகவும் 2024இல் இது 1,85 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வெளிநாடு செல்வதை விட திறன்சார் பணியாளர்கள் செல்வது அதிகரித்துள்ளது தெரிய வருவதாகவும் ரிசர்வ் வங்கி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாயகத்திற்கு பணம் அனுப்புவதில் அமெரிக்க இந்தியர்களின் பங்கு அதிகபட்சமாக, அதாவது 27.7% இருப்பதாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வரும் தொகையின் பங்கு 19.2% இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து அதிகம் பணம் பெறும் மாநிலங்களில் 19.7% பங்களிப்புடன் கேரளா முதலிடத்தில் இருப்பதாகவும், 10.4% பங்குடன் தமிழ்நாடு 2வது இடத்திலும், 8.1% பங்குடன் தெலங்கானா 3ஆம் இடத்திலும், 7.7% பங்குடன் கர்நாடகா 4ஆம் இடத்திலும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி அறிக்கையில் உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா 8 இடங்கள் முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த பட்டியலில் 126ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு பட்டியலில் 118ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம் உலக மகிழ்ச்சி அறிக்கையை வெளியிடுகிறது. ஐநா நீடித்த வளர்ச்சி தேர்வுகள் கூட்டமைப்பு
கல்ஃப் எனும் தனியார் பகுப்பாய்வு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் உள்ள மக்களிடம் அவர்களின் வாழ்க்கை நிலை குறித்த கருத்துக்கள் பெறப்படுகின்றன. இதன் அடிப்படையில்தான் உலக மகிழ்ச்சி அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்த ஆண்டும் பின்லாந்து முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. இந்தியா கடந்த ஆண்டை விட 8 இடங்கள் முன்னேறியிருந்தாலும் நேபாளம், பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீனம், உக்ரைன் ஆகிய நாடுகளை விட பின்தங்கியுள்ளது. தோல்வியடைந்த ஒரு அமைப்பிடமிருந்து குழந்தைகளும் பெற்றோர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிக அளவிலான நிதியை செலவழித்தும் 8ஆம் வகுப்பு மாணவருக்கு வாசிப்பதிலும் கணித கணக்கு போடுவதிலும் சிரமம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் கல்வித்துறையை மாகாணங்களின் பொறுப்புகளுக்கே மீண்டும் அளிப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு மத்தியில் அமர்ந்து அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் ஆவணங்களில் கையெழுத்திட்டது குறித்து ட்ரம்ப் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்க செனட் அவை ஒப்புதல் அளித்தால் மட்டுமே இந்த உத்தரவு அமலுக்கு வரும். அமெரிக்க கல்வித்துறையின் கீழ் 1 லட்சம் அரசு பள்ளிகள் மற்றும் 34,000 தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதற்கான 85% செலவினங்களை மாகாண அரசுகளே வழங்குகின்றன. ட்ரம்ப் அரசின் நடவடிக்கையால் 4000க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. ஆபாச சிடி மற்றும் பென்டிரைவ் தயாரிக்கும் தொழிற்சாலையாக கர்நாடகா மாறிவிட்டதாக அம்மாநில அமைச்சர் ராஜண்ணா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் துமகூரு மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சருக்கு பெண்களை வைத்து மயக்கும் ஹனி டிராப் முயற்சி நடந்ததாக அண்மையில் தகவல் வெளியானது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவையில் பேசிய பாஜக உறுப்பினர் பசனகவுடா, காங்கிரஸ் அமைச்சர் ராஜண்ணாவை ஹனி டிராப் செய்ய முயற்சி நடந்துள்ளதாகவும் நாளை மற்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படலாம் எனவும் கூறினார். அப்போது பேசிய அமைச்சர் ராஜண்ணா, தமது பெயரை உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளதால் உண்மையை சொல்ல தான் கடமைப்பட்டுள்ளதாக கூறினார். ஆபாச சிடி மற்றும் பென்டிரைவ் தயாரிக்கும் தொழிற்சாலையாக கர்நாடகா மாறியுள்ளதாக கூறினார். மாநில தேசிய தலைவர்கள் 48 பேரின் வீடியோக்கள் இருக்கும் பென்டிரைவ் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தயாரித்தது யார் என்ற உண்மை தெரிய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். உலக அழகி பட்டம் வென்றவரும் நடிகையுமான பிரியங்கா சோப்ரா சாலையில் கொய்யாப்பழம் விற்கும் பெண்ணின் செயலால் ஈர்க்கப்பட்டது குறித்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட காணொலி வைரலாகியுள்ளது. விசாகப்பட்டினம் விமான நிலையத்துக்கு செல்லும் வழியில் தனது கார் சிக்னலில் நிற்கும் போது சாலையில் ஒரு பெண் கொய்யாப்பழம் விற்றுக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளார் பிரியங்கா. கொய்யாப்பழம் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் அந்த பெண்ணிடம் 200 ரூபாயை கொடுத்து 150 ரூபாய்க்கான கொய்யாப்பழங்களை வாங்கியுள்ளார். மீது 50 ரூபாயை அந்த பெண்ணையே வைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறார். சற்று தூரம் நடந்து சென்ற அந்த பெண் மீண்டும் பிரியங்காவிடம் வந்து மேலும் 2 கொய்யாப்பழங்களை கொடுத்துள்ளார். வாழ்வாதாரத்துக்காக சாலையில் கொய்யாப்பழம் விற்கும் அந்த பெண் தானமாக எதையும் பெற விரும்பவில்லை என்பதை கண்டு ஈர்க்கப்பட்டதாக இன்ஸ்டாகிராம் காணொலியில் பிரியங்கா கூறியுள்ளார்.